திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ளது. நகை திருட்டு புகார் தொடர்பாக தனிப்படை காவலர்களால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அஜித்குமார் உயிரிழந்தார். இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சிபிஐ டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையில் விசாரணை தொடங்கியுள்ளது. மடப்புரம் கோவில் எதிரே உள்ள தங்கும் விடுதியில் அறைகள் தயார் செய்யப்பட்டு அங்கு விசாரணை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக எர்ணாகுளம் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. வரும் 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் எர்ணாகுளம் டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயில் போத்தனூர், கோவை, இருகூர் வழியாக திருப்பிவிடப்படும். அதே நாட்களில் ஆலப்புழாவிலிருந்து புறப்படும் ரயில் கோயம்புத்தூரை சந்திப்பை தவிர்த்து போத்தனூர், இருகூர் வழியாக இயக்கப்படும். இந்த ரயில் போத்தனூர் சந்திப்பிற்கு பிற்பகல் 12:17 மணிக்கு வந்து 12:20 மணிக்கு புறப்படும். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே சோழர் காலத்தில் புனரமைக்கப்பட்ட பழமையான பனங்காட்டீஸ்வரர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா பக்தி பரவசத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. சூரியன் 7 நாட்கள் வழிபடும் தனிச்சிறப்பு கொண்ட இத்தலம் கண் நோய்களை நீக்கும் பரிகார தலமாகவும் போற்றப்படுகிறது. முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் புனரமைக்கப்பட்ட பனங்காட்டீஸ்வரர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை தரிசித்தனர். சேரும் சிவகதி சேரும் தீரும் தீயன உன்னருளால் யாரும் முனைப்பாட ஆத்ம ஞானம் கூடும். பூவுடன் சேர்ந்த நாரும் மணப்பது போல் பக்தி மணம் வீசும். சித்திரை மாதந்தோறும் 7 நாட்கள் இறைவன் மீது சூரிய ஒளி விழும் அற்புதம் இக்கோவிலில் நடைபெறுகிறது. நமது முன்னோர்களின் கட்டடக்கலையின் சாட்சியாக இக்கோவில் திகழ்வதும் குறிப்பிடத்தக்கது. யாரும் முனைப்பாட ஆத்ம ஞானம் கூடும். ஆனி மாதத்தின் கடைசி முகூர்த்த தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 30க்கும் மேற்பட்ட திருமணங்கள் ஒரே நேரத்தில் நடைபெற்றன. கோவில் முன்புள்ள சண்முக விலாச மண்டபத்தில் நடந்த இந்த திருமணங்களில் மணமக்கள் மற்றும் அவர்களது நெருங்கிய உறவினர்கள் கலந்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு மணமக்கள் முருகப்பெருமானை தரிசித்தனர். இதனால் கோவில் வளாகம் முழுவதும் மணமக்களின் உறவினர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் தூதர் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் இந்திய பிரான்ஸ் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு 2 நாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்க உள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 417 பொறியியல் கல்லூரிகளில் உள்ள 1,90,000 அரசு ஒதுக்கீட்டு இடங்களை நிரப்புவதற்கான இணையவழி கலந்தாய்வில் இந்த ஆண்டு 2,41,000 மாணவர்கள் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். முன்னதாக ஜூலை 7 மற்றும் 11 வரை நடைபெற்ற சிறப்பு பிரிவு கலந்தாய்வில் 994 இடங்கள் மட்டுமே நிரம்பின. மொத்தம் 3 சுற்றுகளாக நடைபெறும் இந்த கலந்தாய்வு ஆகஸ்ட் 20 முடிவடையும். மாணவர்கள் ஜூலை 16ஆம் தேதிக்குள் தாங்கள் சேர விரும்பும் கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும். தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை ஜூலை 17 அன்று வெளியிடப்படும். அதை உறுதி செய்த மாணவர்கள் ஜூலை 23ஆம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேர வேண்டும். காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்தாலும் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரிக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு குறைந்ததால் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து 20,000 கன அடியில் இருந்து 18,000 கன அடியாக சரிந்தாலும் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அதனால் 20வது நாளாக அந்த பகுதிகளுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது.
அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆகஸ்ட் முதல் வாரம் வரை மாணவர் சேர்க்கையை தொடர தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஜூலை 3வது வாரத்தில் முதல் இடைப்பருவ தேர்வு தொடங்கினாலும் செப்டம்பர் மாதம்தான் காலாண்டு தேர்வு என்பதால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் வரை மாணவர் சேர்க்கை நடைமுறைகளை தொடர அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இடங்கள் பூர்த்தியான பள்ளிகளை தவிர பிற அரசு பள்ளிகளில் தொடர்ந்து இப்பணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பாம்பாடி கிராமத்தில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்திற்கு பின் உணவு சாப்பிட்ட தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு சென்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மற்றும் ராசிபுரம் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கிருஷ்ணகிரி, கட்டணக்கானப்பள்ளி, தாளப்பள்ளி, பழையப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்னல் இடியுடன் மழை பெய்தது. இதேபோல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டணம், புதுப்பாளையம், வெண்ணந்தூர், அத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க வருவோரிடம் நூதன முறையில் பணத்தை திருடி வந்த 2 கைது செய்யப்பட்டனர். ஏடிஎம்மில் பணம் எடுக்க வருவோரிடம் பணம் எடுத்து தருவது போல் நடித்து உண்மையான ஏடிஎம் கார்டுக்கு பதில் போலி ஏடிஎம் கார்டை தந்துவிட்டு வங்கிக் கணக்கிலிருந்து பணம் திருடப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதன் பேரில் வாணியம்பாடி நகர காவல்துறையினர் சம்பவம் நிகழ்ந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு திருட்டில் ஈடுபட்டதாக ராஜ்குமார், இர்ஃபான் ஆகியோரை கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே வாகன சோதனையின் போது 33,04,000 ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆம்னி பேருந்தில் வந்த சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சையத் அலாவுதீன் மற்றும் பாரிஸ் கார்னரைச் சேர்ந்த ஜாஃபர் அலி ஆகியோரிடமிருந்து இப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. செல்போன் கடை நடத்தி வரும் இவர்கள் ஹவாலா தொழிலும் செய்து வருவதாக தெரிவித்துள்ள வருமான வரித்துறை இருவரையும் விசாரணைக்காக திருச்சி அழைத்துச் சென்றுள்ளது. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் பணிகள் நிறைவடைந்து இந்த ஆண்டுக்குள் முழு மின் உற்பத்தி தொடங்கும் என தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அனல்மின் மற்றும் நீர்மின் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மேட்டூர் மின் பணிமனையை புனரமைப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் வாய்ப்பிருந்தால் அப்பணியினை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்தடை ஏற்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்த மல்லப்பள்ளி கிராமத்தில் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சுடுகாட்டில் உணவு சமைத்து சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குவாரி அமைப்பதற்கான அரசாணை விதிகள் மீறப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டும் அவர்கள் அதிகாரிகளை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக எச்சரித்துள்ளனர். பெரம்பலூரில் 1000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டுள்ள கம்பை காட்டுப்பன்றியும் மயில்களும் சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அரசு கொள்முதல் செய்யும் என நம்பி கம்பை பயிரிட்ட நிலையில் காட்டு விலங்குகளால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஏற்கனவே 30 விழுக்காடு விவசாயிகள் சவுக்கு போன்ற மரப்பயிர்களுக்கு மாறியுள்ள நிலையில் அரசு கம்புக்கு உரிய ஆதார விலை நிர்ணயித்து கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். இல்லையெனில் மீதமுள்ள விவசாயிகளும் மரப்பயிர்களுக்கு மாறும் நிலை ஏற்படும் என்று கூறுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே புதிய குயிலம் கிராமத்தில் 6ஆம் வகுப்பு மாணவி யுவஸ்ரீ மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். ஊராட்சிக்கு சொந்தமான மின் மோட்டார் பெட்டியை இயக்கிய போது விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மின்கசிவு குறித்து பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததே விபத்துக்கு காரணம் என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய மதுபான கொள்கை அமலுக்கு வரவுள்ள நிலையில் 800 பாட்டில்களில் இருந்த மதுபானங்களை எலிகள் குடித்துவிட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய மதுபான விதிமுறைகள் அமலுக்கு வரவுள்ளதால் ஜார்க்கண்ட் மதுபான கையிருப்பு குறித்து அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் ஆய்வு செய்து வருகின்றன. இந்நிலையில் தன்பாத் மாவட்டத்தில் மதுபான கடைகளில் இருந்த 800 மது பாட்டில்கள் மாயமாகியிருந்தன. அதில் இருந்த மதுபானத்தை எலிகள் குடித்துவிட்டதாக வியாபாரிகள் கூறியுள்ளனர். இதை ஏற்காத அதிகாரிகள் இழப்பை ஈடு செய்ய பணத்தை செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ளனர்.
சென்னையில் வெள்ளியின் விலை இதுவரை இல்லாத அளவிற்கு ஏற்றம் கண்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலையும் அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 15 ரூபாய் விலை அதிகரித்து 9,155 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 120 ரூபாய் விலை உயர்ந்து 73,240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி முன்னெப்போதும் இல்லாத அளவாக கிராமிற்கு 2 ரூபாய் விலை அதிகரித்து 127 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உத்தராகண்ட் மாநிலத்தில் 84 போலி துறவிகள் கைது செய்யப்பட்டனர். துறவி வேடத்தில் மக்களை ஏமாற்றுபவர்கள், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் எண்ணிக்கை உத்தராகண்டில் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து போலியான துறவிகளை கண்டறிந்து கைது செய்ய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உத்தரவின் பேரில் ஆபரேஷன் காலநேமி என்ற பெயரில் சிறப்பு திட்டத்தை உத்தராகண்ட் காவல்துறை செயல்படுத்தி வருகிறது. இதன்படி 3 நாட்களில் வங்கதேசத்தைச் சேர்ந்த ஷா ஆலம் உட்பட 84 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாக்பூரைச் சேர்ந்த பிரபல தேநீர் விற்பனையாளரும் மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸுடன் இணைந்து வீடியோ வெளியிட்டு வருமான டோலி சாய்வாலா தனது பிராண்டை இந்தியா முழுவதும் பிரான்சைஸ் முறையில் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தள்ளுவண்டிகள் முதல் பெரிய கஃபேக்கள் வரை நாடு தழுவிய அளவில் தொடங்கியிருப்பதாகவும், இந்த கனவை முன்னெடுத்துச் செல்ல உண்மையான ஆர்வம் கொண்ட மனிதர்களை தேடுவதாகவும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தள்ளுவண்டிகள் ஸ்டால், ஸ்டோர் மாடல், கஃபே என 3 பிரான்சைஸ் வடிவங்களை டோலி சாய்வாலாவான சுனில் பாட்டில் அறிமுகப்படுத்தியுள்ளார். இவரது இந்த அறிவிப்பு இணையத்தில் வைரலாகி பல்வேறு கருத்துக்களை பெற்றுள்ளது. இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் தனது கணவரை பிரிவதாக அறிவித்துள்ளார். பேட்மிண்டன் நட்சத்திரங்களான பாருப்பள்ளி காஷ்யப் மற்றும் சாய்னா நேவால் ஆகியோர் கடந்த 2018ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் இன்ஸ்டாகிராமில் சாய்னா வெளியிட்டுள்ள பதிவில், வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை வெவ்வேறு திசைகளில் அழைத்துச் செல்கிறது என்றும், தாமும் காஷ்யப்பும் பிரிந்து வாழ முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மன நிம்மதி மற்றும் வளர்ச்சிக்காக இருவரும் பிரிந்து வாழ முடிவு செய்திருப்பதாகவும் சாய்னா குறிப்பிட்டுள்ளார். சிகரெட், மதுவை போல் ஜிலேபி மற்றும் சமோசாவை சுகாதார எச்சரிக்கை பட்டியலில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சேர்த்திருக்கிறது. வட இந்திய மாநிலங்களில் பிரபலமான நொறுவைகளான சமோசா மற்றும் ஜிலேபி விற்கப்படும் இடங்களில் அவற்றில் உள்ள சர்க்கரை மற்றும் எண்ணெய் குறித்து எச்சரிக்கும் வாசகங்கள் பளிச்சென்று தெரியும் வகையில் இடம்பெற வேண்டும் என்று எய்ம்ஸ், நாக்பூர் உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2050ஆம் ஆண்டில் சுமார் 50 கோடி இந்தியர்கள் அதிக உடல் பருமனுடன் இருப்பார்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சர்க்கரை, எண்ணெய் மற்றும் மாவுச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை தவிர்க்க மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து கூறி வரும் சூழலில் பழனிசாமி இவ்வாறு தெரிவித்தார். எங்க கூட்டணி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? எங்க கூட்டணி வலுவா இருக்குதா குறைவா இருக்குது மக்கள் தான் பார்க்கணும். என்ன உதயநிதி வந்து எங்களுக்கு கணிப்பு சொல்ல அவசியம் இல்லை, அவர் ஜோதிக்காரம் இல்லை. அவருடைய கூட்டணி அவர் காப்பாத்தினா போதும். அவர் கூட்டணியில் தான் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வெளிவந்துட்டு இருக்குது. அதை அவர் சரி பண்ண போதும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி ஒற்றுமையாக வலுவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எங்க கூட்டணி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும், தனித்து ஆட்சி அமைக்கும். இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து காணலாம்.